ராஜ்மோகன், பொதுவாகவே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து பயங்கர பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அந்த கேங்கில் இருக்கிற எல்லாருமே அவங்கள வந்து விக்கிபீடியான்னு கூட கூப்பிடுவாங்க சில டைம்ஸ். ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய விக்கிபீடியா இருக்காங்க. மீடியா ஃப்ரெண்ட்ஸில் விக்கிபீடியானா ரோபோ சங்கரை சொல்லலாம். ஏன் அவர்கிட்ட போய் எது கேட்டாலும் காலையில் 6 மணி இருக்கும். என் பொண்டாட்டி எழுந்து சன் டிவியை போட்டா, நான் விகடனை திறந்து நடு பக்கத்தில் படத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் தான் சொல்லுவார். அவர் ஒரு நடமாட விக்கிபீடியா. கரெக்ட். ஆனால் உண்மையிலேயே தமிழ் விக்கிபீடியாவோட முன்னோடியா ஒருத்தர் இருந்திருக்காரு. திரு மயூரநாதன் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதற்காக உதயச்சந்திரன் IAS அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விருதை வென்றிருக்கக்கூடியவரை குறித்த அழகான காணொளி இதோ. இன்று விக்கிபீடியாவில் 85,000த்திற்கும் அதிகமான தமிழ் கட்டுரைகள் குவிந்து கிடக்கின்றன. இவற்றை ஒவ்வொரு நாளும் உலகெங்கிலும் இருந்து மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என 1,00,000த்திற்கும் அதிகமானோர் வாசிக்கிறார்கள். இதற்கு பின்னால் தீவிரமாக இயங்கி வருபவர் மயூரநாதன். 2001ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் விக்கிபீடியா ஆரம்பிக்கப்பட்டது. அதன் ஆற்றலை உணர்ந்து விக்கிபீடியாவோடு இணைந்து தமிழ் விக்கிபீடியாவை 2003ஆம் ஆண்டிலேயே தொடங்கினார் மயூரநாதன். முதல் 12 மாதங்கள் தனி ஆளாக அதன் அடிப்படை வசதிகளை செய்து வலுவான தளமாக அமைப்பதற்கு உழைத்தார். எண்ணற்ற இளைஞர்களை ஒன்று திரட்டி மகத்தான ஒரு ஆன்லைன் அறிவு களஞ்சியத்தை உருவாக்கும் முயற்சியில் இறங்கினார். இன்று 88,000 தமிழர்கள் விக்கிபீடியாவில் பதிவு செய்துள்ளனர். இலங்கை தமிழரான இவர் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணிபுரிகிறார். உலகளாவிய பன்மொழி கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவை ஆற்றல் வாய்ந்த குழுமமாக உருவாக்கியதே திரு மயூரநாதனின் சாதனையாகும். இவற்றோடு இவரே தன்னுடைய முனைப்பால் 4,458 கட்டுரைகளை எழுதி வெளியிட்டுள்ளார். உலக பன்மொழி திட்டத்தில் இன்று 291 மொழிகளில் விக்கிபீடியாக்கள் இயங்குகின்றன. இதில் தமிழ் மொழியின் இடம் 61. இந்திய மொழிகளில் உள்ள விக்கிபீடியாவை அலசினால் தமிழ் மொழிக்கான ரேங்க் முதல் 3 இடங்களுக்குள் இருக்கும். இதற்கு காரணமாக இருந்தவர் மயூரநாதன். திரு மயூரநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஏறத்தாழ 300 மொழிகளிலே இயங்கி வருகின்ற மாபெரும் கலைக்களஞ்சிய திட்டமான விக்கிபீடியாவின் ஒரு அங்கமாக இருப்பதுதான் தமிழ் விக்கிபீடியா. இந்த தமிழ் விக்கிபீடியா இப்பொழுது ஏறத்தாழ 1,00,000 கட்டுரைகளை கொண்டதாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்த விக்கிபீடியாவிலே ஒரு முதல் பங்களிப்பாளனாக தொடங்கி கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பங்களிப்பு செய்ததன் விளைவாக இந்த விருதை பெறும் கௌரவம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது எங்கெங்கு இந்த விக்கிபீடியாவை பற்றிய செய்தி போய் சேர வேண்டுமோ அங்கெல்லாம் ஆனந்த விகடன் இந்த முக்கியத்துவத்தை கொண்டு செல்வதன் மூலம் தமிழ் விக்கிபீடியா மேலும் வளர்ச்சி அடைவதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். வணக்கம். முன்னாடியெல்லாம் ஏதாவது போர் நடந்தா இளைஞர்கள் குஷி ஆயிடுவாங்க. சண்டைக்கு வா அப்படின்னா எல்லாம் கத்திட்டு உடனே வெற்றிவேல், வீரவேல், பாகுபலி ஜெய், சுப்பிரமணியபுரம் ஜெய் அப்படி ஏதாவது கத்திட்டு போவாங்க. இப்போ ஏதாவது பிரச்சனைன்னு கூப்பிட்டாலே இபி பில் கட்டணுமே, ஆதார் கார்டு இல்லையே, 6 மணிக்கு மேலே எனக்கு சுகர், மாமியார் வீட்டுக்கு போகணுப்பான்னு சொல்லிட்டு பேக் அடிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. என்ன விளையாடுறீங்களா? இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல குரல் கொடுக்கறதுக்கு ஒரு தமிழன் ரெடியா இருக்கானா அவரை விட வேற யாருங்க சிறந்த மனிதன்? முகிலன் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதற்காக நல்லக்கண்ணு ஐயா மற்றும் சகாயம் IAS ஆபீசரையும் மேடைக்கு அழைக்கிறோம். விருதை வென்றிருக்கக்கூடியவரை குறித்த அழகான காணொளி இதோ. தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் பிரச்சனை என்றாலும் அங்கு முதல் ஆளாக போய் நிற்பார் முகிலன்.
அணு உலைகளுக்கு எதிரான போராட்டங்களில், மரங்கள் வெட்டப்படுவதற்கு எதிரான போராட்டங்களில், சுற்றுச்சூழல் சீர்கேடுகளுக்கு எதிரான போராட்டங்களில் என போராட்ட களங்கள்தான் முகிலனின் வசிப்பிடம். 1980களில் ஈழப் பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது போராட்ட களத்துக்கு வந்தவர் இன்றும் உயிர்ப்புடன் போராடி வருகிறார். செயற்பாட்டாளராக இருப்பதுதான் மனநிறைவை தருகிறது என்று தான் பார்த்து வந்த பொதுப்பணித்துறை வேலையை துறந்தவர் தாது மணல் கொள்ளைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார். இவருடைய இந்த நடவடிக்கைகளுக்காக மணல் கொள்ளையர்களால் நேரடியாக வன்முறைகளுக்கு ஆளான போதும் போராட்டங்களை கைவிடாத குணமே இவருடைய அடையாளம். கடந்த ஆண்டு டாப் 10 சிறந்த மனிதரான முகிலன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விருது என் கைக்கு தரப்பட்டிருந்தாலும் கூட இந்த விருதுக்கு உண்மையான தகுதி உள்ளவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக பொது செயல்பாடுகளில் இந்த மண்ணையும் இயற்கை வளத்தையும் தமிழகத்தினுடைய தற்சார்பையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த உயிரை கொடுத்து இந்த மண்ணை பாதுகாக்க நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள் எல்லாம் 93 அகவையிலும் எங்களை போன்ற போராட்டக்காரர்களோடு இளைஞராக இருந்து பணியாற்றி எங்களுக்கு வழிகாட்டி உதவி வருகிறார். தொடர்ந்து விகடன் குழுமமும் இங்கே கூடியுள்ளவர்களும் எங்களுக்கு விருது கலந்தவர்களும் இணைந்து இந்த மண்கார்ப்பு பணியை எடுத்து செல்வோம். தமிழினத்தை பாதுகாப்போம். தமிழினத்தின் தற்சார்பை மீட்டமைப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் முகிலன் ஐயா. நிறைய விருதுகள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனா அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா வரப்போற ஆக்ட்ரஸ் அப்படி. இந்த ஆக்ட்ரஸ் வந்து இது வரைக்கும் சாதாரணமா ஆடினாலே மயில் மாதிரி ஆடுவாங்க. இன்னைக்கு மயிலாவே மாறி ஆட போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஹோல்சம் பெர்ஃபார்மன்ஸோட காத்துட்டு இருக்காங்க. So with a big round of applause, let's welcome Ramya Nambison. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றித் தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றித் தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய், வெண்ணிற புறவியில் வந்தவனே மேல்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா.
மங்கை மான்விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன தாண்டி நாடனை கண்டு என்னுடன் பசமை கொண்டதென்ன நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் இளைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை இடையில் மேகலை இருக்கவில்லை நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய் செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா அற்றை திங்களன் நிலவில் வெற்றி தரள நீர் வடிய குற்ற பொய்கையாடியவள் நீயா யாயும் யாயும் யாராகியரோ நெஞ்சு நேர்ந்ததென்ன யாயும் யாயும் யாராகியரோ நெஞ்சு நேர்ந்ததென்ன யானும் நீயும் எவ்வழி அரிதும் உறவு சேர்ந்ததென்ன ஒரே ஒரு தீழை செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன ஒரே ஒரு தீழை செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன செம்புலம் சேர்ந்த நீர் துளிப்போல் அன்புடை நெஞ்சம் கலந்ததென்ன திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய் வெண்ணிற புறவியில் வந்தவனே மேல்விழி மொழிகள் கேளாய் எற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கை ஆடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய குற்ற பொய்கையாடியவள் நீயா 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 ஸோ சத்யா வழங்கும் விகடன் நம்பிக்கை அவார்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா சிறந்த மனிதனுக்கான விருது தான் நம்ம வழங்க போறோம். தமிழர்களுக்கு பெருமை தேடி தந்து இஸ்ரோ நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் அமர்ந்த முதல் தமிழர் விண்வெளி தமிழர் இஸ்ரோ சிவன் அவர்களுக்கு டாப் 10 மனிதர் விருதை இந்த மேடையில் வழங்கி கௌரவிக்க ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா, ஓவர் டு தி ஏவி. நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கும் வல்லங்குமாரவிளை எனும் சிறிய கிராமத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்து சென்னை MITயில் படித்து இன்றைய இந்திய விண்வெளித்துறையின் தவிர்க்க முடியாத மனிதராக உயர்ந்து நிற்கும் தமிழர் கே. சிவன். விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையத்தின் இயக்குனர். சந்திராயன் வெற்றியிலும் அடுத்து மங்கள்யானிலும் சிவனின் பங்கு மிகப்பெரியது. மார்க் 3 என்கிற புதுமையான ராக்கெட் ஆய்வில் இருக்கிறார் இஸ்ரோ சிவன். இன்னும் அன்னார்ந்து பார்க்க காத்திருக்கிறது தேசம். இஸ்ரோ தமிழர் சிவன் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழா எனக்கு ஒரு வித்தியாசமான விழாவாகும். நாங்கள்
மெஷின் கூடயும் ராக்கெட் கூடவும் சயின்ஸ் கூடவும் போராடிட்டு இருக்கும்போது இது மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான விழா வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த விருதுகள்லாம் நீங்கள் தரும்போது இன்னும் கூட நாங்கள் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு வருது வந்து. ரொம்ப நன்றி. Thank you, sir. Congratulations and thank you, Mailsamy, sir.